தேவனே என் தேவனாம். ஆமென். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம் ஆரம்பமாகின்றது. இன்றைய நாளே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சிகள் ஜூமிலே நடைபெறுகின்றன என்பதை தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த நித்திய வெளிச்சத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய நியாயங்கள், கற்பனைகள் நம்மை குற்றப்படுத்துவதற்காக கொடுக்கப்படவில்லை. மாறாக அவை நம்மை புதுப்பிக்கின்றன, நம்மை ஞானியாக்கின்றன, இருதயத்துக்கு சந்தோஷத்தை தருகின்றன, கண்களுக்கு வெளிச்சத்தை தருகின்றன, நம்மை எச்சரிக்கின்றன. நமது பிழைகளை உணர்த்துகின்ற இந்த வார்த்தைக்கு முன்னே தன்னை நிறுத்தி பார்க்கிற எவனும் தன் பிழையை தானே உணர்வான். சத்தியம் அவனை விடுதலையாக்கும். இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு இன்றைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பாடலுக்கும் இசைக்கும் கொடுக்கும் முக்கியமானது வார்த்தைக்கு குறைந்து வரும் காலகட்டத்தில் ஆதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணி தம்மையே பலியாக தந்து நம்ம இரட்சித்த ஞாபகம் சத்தியமே. ஆனால் இன்று அந்த சத்தியத்துக்கு நம் வாழ்வில் எந்த இடத்தை கொடுத்திருக்கிறோம் என்று சிந்தித்து மனம் திரும்புவது மிகவும் அவசியம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறதே தவிர நமது கைகளும் காலும் விலங்குகள். ஆகவே உலகம் நமது கால்களுக்கு விளங்கிவிட முன்னதாக வார்த்தை தரும் விடுதலையை பெற்றுக் கொள்வோமாக நித்திய நேரத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளை நிகழ்ச்சி கடந்து செல்வோம். இன்றைய நாளை நிகழ்ச்சியின் ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. சங்கீதம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. கேட்டுக்கொண்ட பிறகு சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. அதைத் தொடர்ந்து 7:30 முதலாவது செய்தி சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே செய்து கொடுப்பாள். 8 மணிக்கு பாஸ்டர் ஞான பிரகாசம். அவர் ஜூம்லே வர மாட்டார். நான் அவரை வாட்ஸ்அப்பில் எடுத்து ஜூம்லே கனெக்ட் பண்ணுவேன். 8 மணிக்கு சிஸ்டர் சுகுமாரி வராவிடில் மகேந்திரன் செய்து கொடுப்பார். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம். 9:30 மார்டின் இந்தியா. இப்பொழுது நான் சிறு ஜெபத்தை எடுத்து சிஸ்டர் ரஜினியிடம் ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இன்றைய நாளே இந்த ஜூம்ல நடக்கிற நிகழ்ச்சி, இந்த நித்திய வச்ச நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, உமது பிள்ளைகள் கைட்டு செய்யும் காரியங்கள் நிகழ்ச்சியை ஆசீர்வதி. இன்றைய நாளே இந்த நிச்சய வெளிச்ச நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக அமைய நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது பிள்ளைகளோடோடு உமது பாதவடியிலே வந்திருக்கிறார் சுவாமி. தாளந்தை கொடுக்க, பாடலை பாடி உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வார்த்தையை கொடுக்கிற தாஸ்கள், கேட்கிற பிள்ளைகள், மறு ஒளிபர கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை எங்களுக்கு தந்த சங்கம வானொலி நிலையத்தை ஆசீர்வதித்து இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளா, ஒரு மனமகிழ்ச்சி நாளாக, வார்த்தையை கேட்டு வேறொன்று கனி கொடுக்கும் பிள்ளைகளாக நீ மாற்றி அமைக்க வேண்டுமாக இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. இன்றைய நாளிலே ஆங்கிலத்திலும் தமிழிலும் நிகழ்ச்சி நடத்த வருகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. God bless you too. இன்றைய நாளை உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். வழிநடத்துங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், 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 ஆமென். இன்று வந்து நித்திய வெளிச்சத்தில் சார்பாக நான் உங்களை எல்லாரையும் வரவழைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு மனத்துடன் பிரதர் மகேந்திரன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அவருடைய வாழ்த்துக்களை தந்து வரவழைத்தார். அதே வழி மூலமாக நான் இப்பொழுது ஆங்கிலத்திலே வந்து உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை தந்து வரவழைக்கப் போகிறேன். Welcome, all of you have joined Nitya Velicham at this moment from Toronto, Canada, starting from 7 p.m. till 10 p.m., deriving from Canada. Nitya Velicham at this moment, we welcome all of you in the name of the Lord Jesus, and we thank you, all of you who have come and joined us
with much of it that has been also stored up for you, all of you, to receive that blessing that the Lord has brought forth this evening for you all. And I'm sure you will be much blessed at the end of the program. And at the beginning of the program, before we start, I would like to bring this with a word of prayer. So we thank you, Lord, at this time, Father, for being with us, Lord Jesus, as you come, Lord Jesus, and with your presence, with your mighty power of your very moving of the power of your Holy Spirit, Lord, emanating, Lord, into the many nations of the world that are coming, Lord, in your name, Lord Jesus, at this time, Father. We give it all to you, Lord, what you have, Lord, in store, Lord, for Nitya Velicham with the programs, Lord, for all that are coming and joining, Lord Jesus. We thank you, Lord. Many that are also waiting to listen to it, Lord Jesus. Their hearts being opened up, their eyes of understanding, Lord Jesus, spiritually being opened up, Lord Jesus, mightily, Father, with the power of your Holy Spirit alone, Lord, as you prepare the soils of their heart, Lord, and open up their eyes of understanding, Lord, that they would receive much, Lord, and bring forth much fruit in their lives, Lord, and be blessed, Lord, accordingly, Lord, as the ministry goes forth, Lord, as every one of them come with their gifts, Lord Jesus, with coming forward, Lord, with Sister Karuna, first of all, Lord, and also Sister Dolly, Lord, as they come, Lord, and pray, Lord, and also sing their songs, Lord, and pray for the also for the workers, Lord, and as I also come, Lord, and pray, Lord, for the nations of the world, and also for the listeners, Lord, and also Brother Mahendran, who is hosting alongside with me, Lord. Thank you, Father. We cannot do anything, Lord. You have said in your word, Lord Jesus, that except a man, Lord Jesus, except the Lord bless the city, the man's labor will be in vain. Therefore, Lord, we understand, Lord, see that, Lord Jesus, much of it, Lord, only comes through your power, through what we, Lord, bring forth, Lord, for your honor and for your glory. See, humble ourselves, Lord, and beseeching you, Lord Jesus, into everything that has been said and done to honor and glorify you and lift your name up, Lord Jesus, I pray, in Jesus' name. And I thank you, Father, for many ways in which you are going to come through, Lord, and touch the many nations, Father, as they are listening to, Lord. And we thank you for that blessing once again, in Jesus' name. Amen and amen. இப்பொழுது நாங்கள் கலையத்தில் நிற்கிறார் சிஸ்டர் கருணா அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு பாட்டை பாடி நன்றாக ஜெபிக்கிறதுக்கு அவரை வரவழைப்போம். We would like to invite Sister Karuna, who is at the studios at this moment, to come and sing a song and also pray, open up in prayer as well. Sister Karuna, வாருங்கள் வந்து தந்த பாட்டையும் பாடி ஜெபியுங்கள். God bless you. Praise the Lord, sister. God bless you Praise too. the Lord. God bless you. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்து உம்முடைய திருநாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்திலே ஜெயம் எடுத்தவர் நீர் கர்த்தாவே. அந்த ஜெயத்தை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு இந்த உலகத்திலே கர்த்தாவே எங்கள் எதிர்த்து வரும் இந்த ஆயுதங்களும் வாய்க்காதை போகும்படி உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த உலகத்திலே உலகம் முடிவு பரியந்தம் எங்களோடு நீர் கூட இருக்கிறீர் என்ற அந்த நிச்சயத்தோடு கர்த்தாவை நாங்கள் ஓடும்படியாய் எங்களுக்கு நீர் உம்முடைய வார்த்தை நாளை பேசி எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ஆராய்ந்து அறியும்படியாய் அந்த வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு நீர் போதிக்கிறவராயிருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா, பேதைகளை ஞானியாக்குற தகப்பன் நீர் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் உயிர் உள்ள தேவன் ஆண்டவரே. எங்களை நடத்த எப்போது நீர் ஆயத்தமாயிருக்கிறீர். உம்முடைய இரு கரங்களை நீட்டி எங்களை நீர் அரவணைத்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சௌரன் லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக திறந்த குடும்பத்தோடு கூட இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க அறிவிங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் உங்களுடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உதவி ஒத்தாசைகளை கொடுக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. சேர்ந்து ஓடும்படியாய் அநேக ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வந்து இந்த இடத்துல உங்களுடைய காரியங்களை நடப்பிக்கும்படியாய் அந்த குடும்பத்தோடு சேர்ந்தோட தேவையான எல்லா உதவி ஒத்தாசைகளும் கிடைக்கும்படியாய் உங்களுடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, மகேந்திரனங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரை பாதுகாத்து இதுவரை வழி நடத்தின தகப்பன்,
இனி வரும் காலங்களிலும் கர்த்தாவே தொடர்ந்து சுகம் பலம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாக கொடுத்து ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் ரஞ்சினி அலங்காரமணிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே. உம்முடைய ஊழியங்களை செய்யும்படியாய் பேசும்படியாய் சௌரிக்கு நீர் இன்னும் ஞானத்தை கொடுத்து பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இரண்டோலிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து சௌரியையும் குடும்பத்தையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, நீங்களே ஆசீர்வதிக்கிற தகப்பன் ஆண்டவரே. இன்னும் கத்தாவே வரப்போற ஒரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, மூத்த ஊழியக்காரன் ஞானப்பிராசத்தை ஆசீர்வதிங்க, சுகபல தைரியம் ஆரோக்கியம் கொடுங்க. உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் வாஞ்சியாய் இந்த முதிர் வயதிலும் வருகிற தப்பனாரை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பெயர் பெயராக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்திலே நீர் தாங்கி வழி நடத்துங்க ஆண்டவரை. உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களை நீர் கனப்படுத்துகிறவர். அவர்களுடைய சபைகளை ஆத்துமாக்களால் நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் அழிந்து பாதாளம் போகாதபடி கர்த்தர் நீர் அவர்களை இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒருவனுடைய சாவை விரும்பாத தகப்பன் நீர் ஆண்டவரை. ஆத்தும சாவு கர்த்தாவை நித்திய நரகத்துக்கு கொண்டு போய்விடும் ஆண்டவரை. அந்த நரகத்துக்கு தப்பிக்கும்படியாய் நீர் எப்போதும் எங்களை அழைக்கிறது அவன் உண்மை உள்ளவர் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க. அந்த குடும்பங்கள்ல கர்த்தாவே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து அவருடைய சபைகளை நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் உள்ளவர்கள் மீண்டும் சபைகளை தேடி வரும்படியாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜனங்கள் காணட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவன் நீர் கர்த்தாவே. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா தகப்பனே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்துக்காக நீர் எப்போதும் கண்ணீர் விடுகிறவராய் இருக்கிறீர் சுவாமி. அப்பா, நீர் அந்த தேசத்து ஜனங்களை பிரித்தெடுத்து உமக்காக உம்மை ஆராதிக்கிற மக்களாக அவர்களை நீர் இந்த உலகத்திலே சிறு கூட்டமாய் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. ஆனாலும் இந்த உலகத்தின் ஆசைகள் இச்சைகளுக்குள்ளாக கடந்து போய் உம்மை மறுதலிக்கிற ஜனங்களாக இல்லாதபடி அவர்கள் தொடர்ந்து வைராக்கியத்தினாலே உம்மோடு இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் மேசியா வர வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற அந்த ஜனங்களின் அறியாமை இருளை நீக்கும். தொடர்ந்து உங்களுடைய சமூகத்துக்கு அவர்களை இழுத்துக் கொள்ள வேண்டுமா ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. என் அயலில் உள்ள ஒவ்வொரு நாட்டையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் இரத்த குட்டைகளாக மறைத்துக் கொள்ளுங்க. ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த முடிவு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் எச்சரிப்பின் செய்தியாக அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீங்க. அப்பா தகப்பனே, கொடுமையான காலம் வருமென்று அறிவாயாக என்று சொன்னபடி இந்த காலங்களில் நடக்கிற கொடுமையான காரியங்களுக்கு எல்லாரையும் தப்பி வைக்க முடியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்து சுற்றில் இருக்கிற தேசத்து ஜனங்களுக்கு ரட்சிப்பை காண்பீங்க. ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க. தேவைகளை சந்தி தருளுங்க. இரக்க சுபாவங்களை உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கனடா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துல நடக்கிற வன்முறைகளை கர்த்தர் நீர் காண்கிற தகப்பன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனமும் உம்மை விட்டு விலகி போகும்போது கர்த்தர் நீர் அவர்களை அப்பா தகப்பனே கைவிடாதபடி கர்த்தர் நீர் இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாருடைய காரியங்களும் உமக்கு தெரியாமல் ஒன்றும் நடப்பதில்லை ஆண்டவரே. உம்மை மறுதலிக்கிற ஜனங்கள் மீண்டும் உம்மண்டை வந்து ஆலயங்களை நிரப்ப வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடைசி காலத்தில் வசனத்துக்கு பஞ்சம் உண்டாகும் என்று சொன்னது போல இந்த ஆலயங்கள் எல்லாம் மூடப்படுகிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறதை ஒவ்வொரு ஜீவனும் அறியட்டும். நீரே அவர்களுடைய கண்களை திறந்து கொடுக்க முடியாது நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அயல் உள்ள நாட்டிலே ஒப்பு கொடுக்கிறோம். இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா 5 கண்ட மக்களையும் பாதுகாக்க முடியாது, ரட்சிப்பை காணும்படியா எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே,
இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரம் ஆனீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரம் ஆனீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. Praise the Lord, sister.
Praise the Lord, Sister கருணா. நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவனும் நீர்த்தானே என்ற மாதிரி எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நீங்கள் இப்பொழுது வந்து நித்திய வெளிச்சத்தின் மூலமாக எல்லாரும் உங்களோடு சேர்ந்து அந்த நன்றியை கர்த்தருக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டின் மூலமாக. தேங்க்யூ, காட் Praise பிளஸ் the யூ. Lord. கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் நடத்தி அவர் கர்த்தரின் மூலமாகவே பாதுகாத்து நடத்துவாராக. God bless you. Amen. God bless you too, sister. ஆமென், ஆமென். இப்பொழுது நாங்கள் சங்கீதத்தின் மூலமாக செல்லலாம். சங்கீதம் 127 சங்கீதத்தை வாசிக்க போகிறேன். I would like to read Psalm 127. Unless the Lord builds the house, the builders labor in vain. Unless the Lord watches over the city, the gods stand watch in vain. In vain you rise early and stay up late, toiling for food to eat, for he grants sleep to those he loves. And children are a heritage from the Lord, offspring reward from him. It's an offspring is a reward from him. So like arrows in the hands of a warrior are children born in one's youth. Blessed is the man whose quiver is full of them. They will not be put to shame when they contend with their opponents in court. Thank the Lord for his word. May the Lord bless his word. It's Psalm 127. And at this point, I would like to invite Sister Dolly, who is waiting to come and pray for the servants of the Lord. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் டாலி கலையத்தில் நிற்கிறார். அவரை நாங்கள் அழைத்து அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார், ஒரு பாட்டையும் பாடுவார். God bless you, Sister Dolly. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி சாமி, நன்றி அப்பா. மறுபடியும் நாங்க ஒரு மனதோடு ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட பாதத்தடியில உங்களோட சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா அப்பா. யாவருக்கும் உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து பலப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவதற்கு அவர்களுக்கு ஒரு புதிதான பலனையும் அன்பையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். சத்துவத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். அக்கினியின் அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுட்டெறிந்து எங்களை சுத்தரிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும் ஆண்டவரே அப்பா. நீங்க நேற்று மீன்று மாறாதவர் அப்பா. கர்த்தரின் கை குறுகு போகவில்லை. கர்த்தரின் அவர் வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். எங்களுக்கு இப்பொழுது ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காத. விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி அழைத்து கொண்டு வந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆண்டவரே அவர்களுடைய தாளந்தை இன்னும் அதிகமாக அவங்களுக்குள்ள கொடுத்து அவங்களை பலப்படுத்தி புதிதான ஒரு ஆசீர்வாதத்தை இன்று மாலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா அப்பா. இந்த புதிதான மாதத்துக்குள் எங்களை கொண்டு ஆண்டவரே புதிதான அதிசயமுள்ள காரியங்களை எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரை நீங்க செய்ய போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. யாவரின் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்க ஆண்டவரை உங்களுக்கு ஏற்றவர்களாக நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்கு இருக்கிற பெரியவர். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அந்த பாட்டை பாடுவதற்கு கர்த்தர் தந்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. தண்ணீரை கடந்திடும் போது
உன்மேல் அவைகள் புரள்வதில்லை, தண்ணீரை கடந்திடும் போது உன்மேல் அவைகள் புரள்வதில்லை. அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே, அவைகளை மிதித்து ஜெயமே அடைவாய், அவைகளை மிதித்து ஜெயமே அடைவாய். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. உன் பக்கமாயிரம் பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றுமில்லை, உன் பக்கமாயிரம் பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றுமில்லை. கண்களினால் காணுவாய் தேவன் துணை உனக்கே, ஜெயத்தொனியோடு முன்னே செல்லுவாய், ஜெயத்தொனியோடு முன்னே செல்லுவாய். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்று அறிந்துணர்வாயே, என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்று அறிந்துணர்வாயே. உனக்கெதிராய் எழும்பிடும் ஒன்றும் வாய்க்காதே, சேனையின் தேவன் ஜெயமே அளிப்பார், சேனையின் தேவன் ஜெயமே அளிப்பார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. என்னாலும் இயேசுவை நம்பு, குறையே இல்லை ஜீவியம் அதிலே. என்னாலும் இயேசுவை நம்பு, குறையே இல்லை ஜீவியம் அதிலே. பசுமையின் ஜீவியம் உந்தன் பங்காகும், கர்த்தரின் ஆசீர் உனக்கே சொந்தம், கர்த்தரின் ஆசீர் உனக்கே சொந்தம். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. ஆமென். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர். அவர் எங்களுக்கு போதுமானவர். அவர்கள் நித்திய ஜீவன் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் பெரியவராக, நல்லவராக, போதுமானவராக இன்று மட்டும் எங்கள் யாவரை எவ்வொரு ஊழியக்காரங்க வழி நடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, உங்களுக்கென்றே ஜீவிக்கிறதுக்கு யாவருக்கும் புதிய பலனை கொடுத்து உங்களோட சிலுவை முன்பு உலகம் பின்பு என்று கூறி ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்த வர ஒவ்வொருத்தரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். உலகத்தில் இருக்கிறவனும் எங்களுள் இருக்கிறவர் பெரியவர். ஏனென்றா உலகத்தில் இருக்கிறவன் தான் சாத்தான், எங்களுக்குள் இருக்கிறவர் இயேசுநாதர், அவர் தான் பெரியவர். ஆமேன். நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். நன்றாக ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. நன்றி சிஸ்டர் டாலி. காட் பிளஸ் யூ. ஆமேன். இப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக நான் ரஞ்சினி அலங்காரமணி ஜபிக்க போகிறேன். I would like to pray for the people that are listening across the 110 nations of the world. So let's pray. So Father, we come to you once again, Lord, and we lay, Lord Jesus, at thy very feet, Lord,
the many nations, Lord Jesus, that have come, Lord, at this very moment through Nithya Velicham, Father. We do not take this for granted. We do not take this light. This is none of us, Lord. It is none of man, Lord. It is the work of your kingdom. It is the work of your Holy Spirit. It is you, Lord Jesus, that had promised, Lord. That is your mandate that you had given to us, Lord, that you are fulfilling it, Lord, in your name, Lord Jesus, going into these 110 nations. The many that are coming and listening, they have not, Lord, come into it, Lord, by an accident or just, Lord, thought they bumped into it, Lord. No, Lord, you have been, Lord, guiding them, bringing them, Lord Jesus, into these networks, Lord, morning till evening, Sangamam, radio, gospel, Lord, emanating, Lord, right to the evening hours through Nithya Velicham, Father. Lord, we thank you, Master, that many that are coming and listening have been already blessed through the day. And even as this network is now going, Lord, in the name of Nithya Velicham, and by your Spirit and your name to be lifted up, glorified and honored, Lord, as you are working through your Spirit upon your people, oh God, as the listeners are listening, Father. Thank you, Lord, for the grace in which you are working upon their hearts and lives. Lord, by grace are ye saved and not of your works. Nothing, Lord Jesus. All our good works are like filthy rags, and no man will come to the Father except you through the Lord Jesus and Jesus alone. I'm the way, the truth, and the life, you said, Lord Jesus. Therefore, Lord, there is no life, Lord, in the images that we create by our own hands, Lord. And Lord, therefore, Lord, they do not breathe, they do not speak. Only through the living Savior, only through the living God, through the name of the Lord Jesus Christ, there is life. The life-giving source comes only through His Spirit, and through the Holy Spirit alone, that we will see the work of the hand of the living God working through the mighty hand of the Holy Spirit, touching lives, delivering. And as the word goes forth, the mighty word of the living God that goes through the lips of the servants, as He prepares them and He comes through them and He speaks through them, Lord, even as your word is being used, Lord Jesus, as you bring them, Lord, much deliverance into their hearts and lives, Lord Jesus, even as at this very moment, Lord, you are working and touching them, setting them free, no matter what their condition is, Lord, materially, physically, mentally, Lord, financially, Lord, spiritually, Lord, no matter what shortfall is, Lord Jesus, nothing is impossible with you, Lord, and your hand is not short that it cannot save. These are all your promises from the word of the living God. Therefore, we thank you, Lord Jesus. Lord, I pray, Lord, for many that are listening, Lord, that the blessings of the Lord maketh rich and addeth no sorrow. And Lord, your blessings are upon them, that you are, Lord, breaking up, Lord Jesus, every, the Lord Jesus, the bondages, Lord. You are the bondage breaker and the yoke remover. And you have promised, Lord Jesus, through the power of the Holy Spirit, Lord, you are able to go into their hearts and lives, and all their situations, Lord Jesus, be broken up, bound, Lord Jesus. Whatsoever things we bind here on earth against them shall be bound in heaven, and loosened against them shall be loosened in heaven, in the name of Jesus. And we thank you for the freedom of the Spirit, Lord, freedom of the Holy Spirit. Where the Spirit of the Lord is, there is freedom. And thank you for the way in which you are touching them, setting them free, meeting their needs, Lord Jesus. Even as you have said in Philippians 4:19, my God shall supply all your needs according to His riches in glory through Christ Jesus. Therefore, all their needs be met, Lord Jesus. Their needs, whatever they might be, Lord, physically, mentally, emotionally, Lord, just like, Lord, you are touching their lives, touching their, Lord, physically, Lord, from the crown of their heads to the soles of their feet. By thy stripes they are healed. And Lord, no matter what physical condition they are in, Lord, your power and your presence is able, Lord God. It is not, Lord Jesus, something, Lord Jesus, that you have said, Lord, you are not a man that you would lie, but your power and your presence, the resurrection power is working in and through them, touching them and saving them and setting them free. And we thank you for that. In the name of Jesus, we pray. Amen and amen. I would like to also have Brother Mahendran pray, or if he likes to join us at this time. If not, I could go into the word. Brother Mahendran, இருக்கிறீர்கள் வந்து தாளந்துகளை கொடுக்க போறீர்கள் என்றால், ஜபிக்க போறீர்கள் என்றால் ஜபிக்கலாம். அதற்கு பிறகு நான் என்னுடைய வார்த்தையை கொண்டு வருவேன். Brother Mahendran. ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளே இந்த சூமிலே உங்களுடைய நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கு சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி ஐயா. முதல் பிள்ளைகளை இன்றைய ஆசீர்வதித்து இந்த சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் சரிவர செய்து சுவாமி,
நீர் வழிநடத்தி கொண்டு வருகிறே சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. ஐயா, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் ஊழியம் ஆண்டவரே. நீரான் உண்மையான தெய்வம், வேறு ஒரு தெய்வம் இல்லை என்பது உலகுக்கு பறைசாற்றக்கத்தாவே நாங்கள் சங்கமா வானொலியிலும் நித்திய வெளிச்ச நேரத்திலும் கையிட்டு செய்து ஒவ்வொரு காரியங்களை நீர் அறிந்திருக்கிற தேவனே சுவாமி. இந்த பிள்ளைகளை நினைந்தருளும் ஆண்டவரே. இந்த நித்திய வெளிச்சத்தை தாழ்ந்து கொடுத்துற பிள்ளைகள், பாட்டு பாடுகின்ற பிள்ளைகள், நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகளை ஒரு விசை நினைந்தருளி இந்த பிள்ளைகள் வெளிச்ச வீடாக, ஒரு வெளிச்ச பிள்ளைகளாக நீ மாற்றமைக்க வேண்டுமாக ஜெபிக்க. ஐயா, இன்றைய நாளை மட்டுமா ஆசீர்வதித்த தேவனே, தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடிடுவேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடிடுவேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். கருவில் என்னை தெரிந்து கொண்டு கருத்தாய் அவரை பாட வைத்தார். கருவில் என்னை தெரிந்து கொண்டு கருத்தாய் அவரை பாட வைத்தார். வலையை எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்து சென்றார். வலையை எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்து சென்றார். தினம் தினம் இயேசு நாயகனை மனமனம் மகிழ்ந்து பாடிடுவேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். மன்னவர் இயேசு என்னில் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான்? மன்னவர் இயேசு எனக்குள் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான்? அல்லல் நீக்கி மார்புகள் அணைத்தார், அல்லேலூயா பாடுகின்றேன். அண்ணலை நீக்கி மார்புகள் அணைத்தார், அல்லேலூயா பாடுகின்றேன். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடிடுவேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். அன்போடு சார்ந்து அகமகிழ்வேன். குஷ்டரோகி அவனை கையினார் கூசாமல் தொட்டாரே. கஷ்டப்படுவோரை கண்டர் இயேசு கண்ணி வடித்தாரே. சிலுவை மீதினிலே குருதி சிந்தி மறித்தாரே. உலகை மீட்டிடவே இயேசு அன்புடன் மாண்டாரே. தினம் தினம் இயேசு நாயகனை மனமனம் மகிழ்ந்து பாடிடுவேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தாகம் அடைந்தோர் எல்லோரும் இயேசு விட்டு தாகத்தை தீக்க வாருங்கோ. ஜீவ தண்ணீரான கர்த்தர் ஜீவன கழிப்பாரே. தினம் தினம் இயேசு நாயகனை மனமகள் மகிழ்ந்து பாடிடுவேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வே. நாம் ஆண்டவரே ஐயா, தொடர்ந்து முது பிள்ளைகள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியம் ஆசிர்வதித்து ஐயா, ரஜினி அலங்காரம் செய்தி கொடுக்கும் போது சுவாமி, அந்த செய்திக்கு ஒரு உள்ளத்தை ஊடுருவட்டும். அந்த செய்தி மறு ஒரு பிள்ளை கேட்கும் பொழுது ரட்சிக்கப்படாத ரட்சித்து கத்தாவே நீரான் உண்மையான தெய்வம் சொல்ல தங்களுடைய தாளனை நிறுத்தி வச்சு கொடுக்க கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றாக பாடினீர்கள், ஜெபித்தீர்கள். கர்த்தர் எப்பொழுதும் he is well pleased with those that come to him with praises and thanksgiving. அதே போல உங்களுடைய
எத்தனையோ வருஷ காலங்களா நீங்கள் இந்த கத்தருக்கு கொடுக்கிற அத்தனை அவரோட லாபத்தின் மூலமாக வந்து அவருக்கு செலுத்தும் உங்களோட எல்லா மாதிரியான பாட்டுகளும் கத்தர் உங்களுக்கு தந்து நீங்கள் எழுதுற பாட்டுகள் கூட அந்த மாதிரி நீங்கள் வந்து பாடுற நேரம் எத்தனையோ பேருக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பிரதர் மகேந்திரன்.